அனைவருக்கும் ஸ்ரீமதி அன்பு வணக்கம். ஊர்வீசனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். தமிழகத்தையே ஒரு குடையில் ஆண்ட மாபெரும் தமிழ் அரசியை பற்றி தான் நம்ம இங்க தெரிஞ்சுக்க போறோம். இவங்க சாதாரண அரசி இல்ல, பேரரசி. பேரரசர் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்க. ஆனா ஒரு பெண் பேரரசியாக நம் தமிழகத்தை ஆண்டதை பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு அந்த அரசியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழகத்தையே ஒரு குடையில் ஆண்ட பேரரசி இவங்க. இந்தியா முழுக்க ஆண்கள் அரசராக இருந்த சமயத்தில் தனி ஒரு பெண்ணாக அனைவருக்கும் சமமாக, இன்னும் சொல்ல போனா அவர்களுக்கு மேலாக தமிழகத்தை சிறப்பாக ஆட்சி புரிந்த இந்த பெண்ணரசி. இந்த பெண்ணரசியின் ஆட்சி, பேரரசி இவர்களை சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கிறது. வருடம் முழுக்க இந்த பெண்ணரசிக்கு வரி செலுத்தப்பட்டிருக்கிறது. கிட்டத்தட்ட ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு ஊர் என்று வருடம் முழுக்க ஒரு ஊர், கிட்டத்தட்ட இன்னைக்கு 365 நாட்கள் வச்சுக்கோங்க. 365 நாட்களும் 365 ஊர் வரி செலுத்திருக்கு. அப்படின்னா பாத்துக்குங்க இந்த பெண்ணரசியோட ஆட்சி காலம் எப்படி இருந்திருக்கும், எவ்வளவு விஸ்தாரமா இருந்திருக்கும். இந்த பெண்ணரசி இன்று நேற்று இல்லைங்க, 2000 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த சாதனை புரிஞ்சிருக்காங்க. இவங்க யார் தெரியுமா? மலைத்துவச பாண்டியரின் மகள் என்று கருதப்படும் பாண்டிமாதேவி தான். இந்த பாண்டிமாதேவியை பற்றிய குறிப்புகள் கிரேக்க தூதரான மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா என்னும் நூலில் கிடைக்கப்பெறுகிறது. மகத நாடுலாம் பேரரசுன்னு சொல்ற அதே காலத்துல தென்னகத்தில் ஒரு பெண் அரசி மிகச் சிறப்பாக ஆட்சி புரிந்தார்கள் என்று சொல்லிட்டு நான் சொல்லல, மெகஸ்தனிஸ் சொல்லியிருக்க. இதை விட ஒரு மிகப்பெரிய பெருமை தமிழகத்திற்கு என்னங்க இருக்கு? நமக்கு தமிழ் மக்களாகிய நமக்கு இதை விட சிறப்பு வேற ஏதாவது தேவையா? பெண்ணடிமை, பெண் உரிமை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல பேசிட்டு இருக்கோம். பல நாட்டுல என்ன நிலைமைன்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி வரலாறு தெரிஞ்ச அனைவருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெண் தமிழகத்தை ஆண்டிருக்கிறார். வேற எந்த எதிரியும் தமிழகத்தை நெருங்க முடியாத அளவிற்கு ஆட்சி புரிந்திருக்கிறார். 365 நாட்களும் வரி செலுத்தும் அளவிற்கு மிகப்பெரிய பேராட்சியை இந்த பாண்டிமாதேவி புரிந்திருக்கிறார்கள். இந்த பெண்ணரசியை இன்று நாம் போற்றி வணங்குவோம். இதே போன்று இன்னொரு சுவாரஸ்யமான தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.